சங்கையான உலமாக்களே, ஆபீஸ்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த சங்கையான வேளையில் கொஞ்சம் 2-3 நிமிஷமாவது அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹதீஸை பற்றி கொஞ்சம் பேசிக்கிறதுக்காக நம்ம உட்காந்துருக்கோம். ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 செய்தி சொல்லி நான் அதிகமாக பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் ஓய்வு எடுக்கிற நேரம் இருந்தாலும் 2-3 செய்தி கலந்து உங்களோட பேசுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் நோன்பு கடமையாக்கப்பட்டதை சொல்கிறான், தொழுகை கடமையாக்கப்பட்டது சொல்கிறான், ஸகாத், ஹஜ் இந்த அமல்களை பூரா கடமையாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது, தொழுகையை பற்றி சொல்லுகிற பொழுது நமக்கு இதையெல்லாம் செய்யணும் சொல்லிட்டு வரும்போது, நோன்பு சொல்லும் போது மட்டும் நம்ம கவனிக்கணும். லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம், அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்படும் அப்படிங்கிறது. அச்சம் ஏற்படும் நோன்பு. தொழுகை, ஸகாத், ஹஜ் இது வேற வேற தன்மைகள் உண்டு. இபாதாத் வணக்கம்ங்கிறது 2 வகை. ஒன்று உடலால் செய்கிற இபாதாத், இன்னொன்று பொருள் பணங்களால் செய்கிற இபாதாத். நோன்பும் தொழுகையும் உடலால் செய்கின்ற வணக்கம். ஸகாத் முழுக்க முழுக்க பொருளால் செய்கின்ற இபாதாத். ஹஜ் பொருளாலும் உடலாலும் செய்கின்ற இபாதாத். இப்போ நமக்கு இந்த பின்னால் உள்ள 2 விட்டுட்டு நம்மளால் முடிஞ்சது உடலால் செய்ய முடியும். தொழுகை முடியும், நோன்பு முடியும். நோன்பு முடியாதவர்களுக்கு சில விதிவிலக்கு இருக்கிறது. தொழுக முடியாதவங்களுக்கு கடைசி நமக்கு முடியாதவர்கள். தொழ முடியாதவர்கள் சொன்னால், ஒன்று அவருடைய மனநிலை சரியில்லாமல் இருக்கும். அதாவது புத்தி சரியில்லாதவங்களாக இருந்தால் தொழ தேவையில்லை, கடமை இல்லை அவங்களுக்கு. அல்லது கோமா நிலையில் இருந்தாங்களோ, அல்லது அவங்க மரணப்படுக்கையில் இருந்தாங்கன்னு சொன்னால் ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு தான் தொழுகை பண்ணுறதுக்கு அனுமதி. பாக்கி எல்லோரும் கண்டிப்பாக தொழுதுதான். வக்து வந்துட்டா தொழுகை முடிச்சிட வேண்டியது. அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, மஸ்ஜித்லையோ, சுறாக்குலையோ, தான் இருக்கிற வீடுகள்லையோ, அறைகள்லையோ, எந்த இடத்துலையும், போகிற ரோட்டு ஓரத்துலையோ, எங்கேயோ அல்லாஹ் அக்பர் கிபிலா முன்னேறி நின்று தக்பீர் சொல்லி முடிச்சிடும், தொழுகை முடிச்சிடும். தொழுகையை விடுறதுக்கு எந்த காரணமும் இல்லாமல் விட முடியாது, விடவும் கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, விட்டுட்டா வேற கேட்டகரியில் அந்த மனுஷனை சேர்த்துடுறாங்க, முஸ்லீம்கள் இருந்து வெளியே போயிடுறாங்கிறாங்க, சுருக்கமாக சொல்றாங்க. அதனால் நம்ம எல்லாம் முஸ்லீம்கள் கண்டிப்பாக தொழுகையை கரெக்டாக செய்து ஆகணும், வேற வழி இல்லை. ஒருத்தர் காலையில் கோமாவுக்கு போனார், மயக்கம் போட்டார், கோமா ஆகிட்டார். சுபு தொடர்ந்துட்டு 8 மணிக்கு ஏற்பட்டுச்சு. அவரு இஷாவுடைய வக்தில் மூத்தா போயிட்டார். ஒருத்தர் ஒரு உதாரணத்துக்கு. அப்போ அவரை எத்தனை வக்து தொழுகலை? லுஹர், அஸ்ர், மக்ரிப் இந்த 3 வக்தும் தொழுகலை. இஷாவோட தான் மூத்தா போயிட்டா அவரோட கடமை முடிஞ்சிச்சு. இந்த 3 வக்துக்கும் ஷரியத் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு ஃபித்ரா காசு ஒரு வக்துக்கு நாம் ஃபிதியா கொடுத்தாங்க. 3 வக்துக்கு 3 வக்து எந்த நிலையில் விட்டுருக்கிறாரு? தொழ முடியாத நிலையில் இருந்திருக்கிறாரு. இஷாவோட வக்தில் அவருக்கு உஷார் வந்துருச்சு, நல்ல நினைவு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த 3 வக்து கலா செய்யும். அதுக்கு அடுத்த சட்டம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு நாள் 5 வக்து அவருடைய நிலைமை இதே நிலையில் நீடிச்சு, 6வது வக்து அல்லது 7வது வக்துக்கு தான் உஷார் வந்துச்சு, நினைவு வந்துச்சுன்னு சொன்னா, அந்த ஒரு நாள் தொழுகை விட்டுட்டு அடுத்த நாள் தொழுகையில் அவர் கதா செய்யணும்னு சொல்றாங்க. அந்த அளவு தொழுகை விஷயத்துல மிக கவனமா இருக்கிறதுக்கு மார்க்க மசாலா சட்டங்கள் மிக தெளிவாக, தொழுகை விஷயத்தை யாரும் விடக்கூடாது. 2வதாக நோன்பு. இந்த நோன்பு விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம சகோதரிகள் சகோதரி எல்லாருமே நோன்பு விஷயத்தில் ரமலான் மாதம் எப்போது வரும் காத்துக்கிட்டு இருந்து நோன்பு வைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த நோன்பை விடுறதுக்கு எந்த வகையில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், நல்ல மருத்துவர்களால், டாக்டர்களால் சொல்லப்படுது, நீங்கள் நோன்பு வைக்கக்கூடாது, வைச்சா இந்த மாதிரி கோளாறு நோய் அதிகரிக்கும், அல்லது உங்களுடைய உடல் எடைக்கு கோளாறு அதிகரித்து உங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஏதாவது அறிவுரை செய்திருந்தால் அந்த நோவை விட்டுட்டு வேறொரு நாளை கதா செய்யணும். ரமலான் மாதம் முடிஞ்ச உடனே 1.
அடுத்தது ரமலான் மாசம் முடிந்தும் கூட நோன்பு வைக்க கூடாது. உன்னுடைய லாங் லைஃப் வாழ்நாள் முழுவதும் நீ நோன்பு வைக்க கூடாது, மறந்துட்டு தான் சாப்பிடணும். நோன்பு வச்சா இந்த மாதிரி ஏற்படணும்னு சொல்லியிருந்தா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது சட்டம். என்ன செய்யுது? நோன்பே வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கும் ஒரு நோன்புக்கு ஒரு ஃபித்ராவுடைய காசை ஏழை எளியவர்களுக்கு தர்மமாக கொடுத்துருந்தது அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுவோம். பாக்கி எல்லோரும் நோன்பு வச்சு தான் ஆகணும். குழந்தை பிறத்தவங்க அம்மா இருக்கிறாங்க, நிஃபாசுடைய அதாவது ரத்த போக்கில் இருப்பாங்க, மாதவிடாய் காலத்தில் பெண்கள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நோன்பு விடுறதுக்கு சட்டம் கொடுக்குது. அடுத்தது முசாஃபிர், இங்கேருந்து நம்ம 48 மைல் அதாவது 74 77 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு ஊருக்கு நம்ம பயணமாகி போயிட்டு இருக்கிறோம். போனோம்னு சொன்னால் முசாஃபிர் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு நோன்பு விட்டுட்டு வேற ஒரு நாளில் நோன்பு வைக்கிறதுக்கு இடம் தருது. ஆனால் இந்த காலத்தில் 500 கிலோமீட்டர் போனால் கூட சிரமம் இல்லை. இங்கிருந்து சிங்கப்பூர் 400 கிலோமீட்டர், பினாங்கி 400 கிலோமீட்டர், திரங்கானு 500 கிலோமீட்டர் கூட 2-3-4 மணி நேரத்தில் இங்கே போயிடுறோம். சிரமம் இல்லை, தாராளமாக நோன்பு வைக்கலாம். நோன்பை விடுறதுக்கு மார்க்க அனுமதித்து தருது. நோன்பு விட்டுணும்னு சொல்ல, விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்க அனுமதி கொடுக்குது. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் நோன்பை விட்டுட்டு வேற ஒரு நாளில் நோன்பு வைக்கணும். நோன்பு வச்சுக்கிட்டா அதை விட சிறப்பு. இந்த மாதிரி தான் நோன்புடைய காலங்களில் நாம் மிக உஷாராக நோன்பு வைக்கணும். இந்த நோன்பையும் தொழுகையும் சரியான முறையில் நாம் இபாதத்துகளை சரியான முறையில் செய்யும் போது அல்லாஹ் தஆலா ஒரு அச்ச உணர்வை உள்ளத்தில் கொண்டு வருவான். பாவமான செயல் செய்யறதுக்கு இடமே தர விட மாட்டாங்க. நம்மள ஒரு வேலி போட்டா மாதிரி இருக்குது. தொழுகையும் நோன்பு வேலி போட்டோம். என்ன சொன்னோம்? நப்சு, டேய் இந்த தப்பு செய்யறிய தொழுகையடா, எப்படி செய்யற? ரமலான் மாசம்ல நோன்பு வைக்கலையடா, எப்படிடா செய்யறேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யும்? நப்சே நம்மளை கட்டுப்பாட்டு கொண்டு வரும். நம்மளை சுற்றி ஒரு வேலி போட்டோம். வலது பக்கம் ஒரு வேலி, இடது பக்கம் ஒரு வேலி, ரெண்டு பக்கம். எப்படி குதிரைக்கு பட்டை கட்டி கொண்டு போவாங்களோ எங்கேயும் போயிடாம, அந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன செய்யறான்? இந்த ரெண்டு அமலையும் சரியான முறையில் அச்சத்தோடு செய்யணும். சும்மா கச்சம் என்ன தொழுவாளின்னு சொல்லணும், நோம்பாளின்னு சொல்லணுங்கிறதுக்கு அச்சம், அதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹுக்காக வேண்டி தொழுகையும் நோன்பும் இருக்குமானால் அச்ச உணர்வு அது தக்குவா வந்துடாது. ஏன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க நோன்பு வச்சா தக்குவாதாரிகள் ஆயிரும் பொருள். நம்மள தக்குவா அச்சம் உள்ளவர்களாக மாற்றுகிறது. அது வந்த பிற்பாடு நம்மளுடைய அமல்கள் எல்லாம் சரி நினைக்க வரும். இது ஒவ்வொரு நாளும் தொழுகை நம்மளை பக்குவப்படுத்துறது, வருஷத்துக்கு ஒரு மாசம் இது பக்குவப்படுத்துறது. இந்த நோன்பின் மூலமா என்னன்னு சொன்னா சாப்பிடுறது, குடிக்கிறது, மனை மக்களுடைய மன ஆசைகளை நிறைவேற்றுறது, இது மட்டுமே நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது நல்ல. இது முழு பங்கு இருக்கணும். இது அல்லாம பார்வை, கேட்கறது, பேசுறது, இது மாதிரி உள்ள எல்லாவற்றையும் கட்டுப்பாடு கொண்டு வந்தோம்னு சொன்னா நோம்புடைய முழு பிரயோஜனம் கிடைக்கும். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய அடிப்படை பார்த்தோம்னு சொன்னா முழு பிரயோஜனம் கிடைக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை கொண்டு வரணும். இப்போ எப்படின்னு சொன்னா, ஒரு விருந்தாளி வராங்க நம்ம வீட்டுக்கு, வந்த உடனே அவங்களுக்கு நல்ல உயர்வான சாப்பாடுகள் சமைச்சு அவங்க உட்கார வச்சு, விலை உயர்ந்த பிளேட்டு, விலை உயர்ந்த கப், ஸ்பூன், கிளாஸஸ் எல்லாம் அவங்களுக்கு சங்கையான முறையில் செஞ்சுட்டோன்னு சொன்னால் அவங்க மனதை எப்படி திருப்தி அடைகிறாங்க, மகிழ்ச்சி. நம்ம இந்த வீட்டுக்கு போனோம், இந்த அளவுக்கு நம்மளை சங்கப்படுத்தினாங்க, இந்த அளவுக்கு நம்ம கண்ணியப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறதுன்னு சொன்னால் அவங்களுக்கு நம் மீது அவர்களுக்கு மரியாதையும் அன்பும் கலந்து நமக்கு ரமலான் நமக்கு வந்துச்சுன்னு சொன்னா, அந்த ரமலானை நாம் அமல் செய்கிற பொழுது, அந்த ரமலான் என்னென்ன பாடம்லாம் சொல்லி கொடுக்கணும்னு அல்லாஹ் சொன்னதை நம்ம கடைபிடிக்கிற பொழுது அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா நம்முடைய எல்லா அமல்களும் மாறும். அன்னைக்கு மக்காவில் இருக்கிற காலம் வரை நோன்பு கடமையாகல, ஜகாத் கடமையாகல, ஹஜ்ஜு கடமையாகல. ரசூலுல்லாஹ் கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு மேல இருந்தாங்க மக்காவில். நபியா ஆனதுக்கு பிற்பாடு வெறும் தொழுகை மட்டும் தான் கடமை. அது எப்போ? 10 வருஷத்துக்கு பின்னால. அது வந்து ஒண்ணுமே இல்லை, கலிமா சொன்னா போதும், இஸ்லாத்தில் இருந்தா போதும், அப்படி விட்டு. அதுக்கு பிறகு அந்த மேராஜுக்கு ஒருபாடு தானே தொழுகை கடமையானது. மதீனாவுக்கு போய் 18 மாசம் கழிந்ததற்கு பிறகுதான் ஜகாத்தும் நோன்பும் கடமையாச்சு. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போய் 6 வருஷத்துக்கு பிறகுதான் ஹஜ்ஜு கடமையாச்சு. ஹஜ்ஜு அதுவே கடமை இல்லை, ஹஜ்ஜு உமரான கடமை கிடையாது. இவ்வளவு இலகுவான முறையில் அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து
அவர்கள் புனிதமான மக்களாக மாற்றினார். நமக்கு ஒட்டுமொத்த ஒரு ஃபைல் மாதிரி அல்லாஹ்வும் ரசூல் கையில் கொடுத்தார். அதை பிரட்டி தொழுகை எப்படி செய்யறது, நோன்பு எப்படி, ஜக்காத் எப்படி, ஹஜ் எப்படி. நம்ம அதிகமான செல்வாக்கு துறையில் போனோம்னு சொன்னால் ஏறக்குறைய 87.5 கிராம்க்கு மேலே யார்கிட்ட பவுன் இருக்குதோ, ஒரு உதாரணத்துக்கு 100 கிராம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க பணக்காரங்க, அவங்க ஜக்காத் கொடுக்கணும் அப்படி மார்க்க சொல்லணும். 100 கிராமுக்கு சேர்த்து கொடுத்துடணும். 87.9 பாக்கி இருக்கல 100 கிராமுக்கு எவ்வளோ, ஒரு கிராம் 1040 வெள்ளி, 1100 வெள்ளி அப்படின்னு சொன்னால் டைம்ஸ் பண்ணிக்கணும். டைம்ஸ் பண்ணி அதுலேருந்து 2.5 2.5% ஒருத்தர் 100 பவுன் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 பவுன் வச்சிருந்தாங்கன்னா 2.5 பவுன் தான் அவங்களுக்கு ஜக்காத். பாக்கி 97.5 97 கிராம் அவங்க வச்சுக்கணும். 97 பவுன் அது வச்சுக்கணும். இது ஜக்காத்துடைய மசாயில் ஒரு சட்டம். இதெல்லாம் மிக இலகுவான முறையில் நம்ம அமல் செய்யறதுக்கு உண்டான வழிகள். அதை செலுத்தும் போது பொருளுக்கு உண்டான பாதுகாப்பும் செக்யூரிட்டி கிடைச்சது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஜக்காத்துடைய பொருளை சேர்த்து தன்னோட பொருளோட சேர்த்து வச்சுக்கிறாங்களோ அசல் பொருளை நாசமாக்கிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ 97 ஆபத்து வந்துடும். 2.5 வெளியாக்க பார்த்தோம், இந்த அசலுக்கு மோசம் வந்துடுவாங்க நாங்கள் சொல்லுவோம். அதனால அதில் 2% நம்ம அதை கரெக்டாக செலுத்தணும். ஜக்காத்துடைய அமல். அடுத்த ஹஜ்ஜு. இந்த ஹஜ்ஜுடைய அமலுங்கிறது வாழ்நாள் ஒரு தடவை கொடுத்தாங்க. வாழ்நாளில் ஒரு தடவை செஞ்சா போதும். அது யாருக்கு கடமைங்கிறது உங்களுக்கு தெரியும். உடல் நல்ல சக்தி இருக்கணும், அதுக்கு போயிட்டு வர அளவுக்கு உண்டான பண வசதி இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தால் தான் ஹஜ்ஜுக்கு போகிறதுனா கடமை. ஒருத்தட்ட அளவுக்கு மிஞ்சி பணம் இருக்கு, உடல் நல்லா இல்லை, அங்கே போய் அமல் செய்ய முடியாது. உடல் நல்லா இருக்கு, பணம் இல்லை, அப்போ இல்லை. இந்த ரெண்டும் இருந்தால் தான் அங்கே போகிறது கடமை. அது ரெண்டும் இருந்து போகாமல் இருந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யூதனா நசரானியா சாகட்டும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதறி தள்ளியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும், ஹஜ்ஜுடைய விஷயங்கள் நம்ம மிக கவனமாக. ஹஜ், ஜக்காத், நோன்பு, தொழுகை, இந்த 4 கடமைகளும் மிக கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய கடமைகள். இதில் நோன்பும் தொழுகையும் மிக உஷாராக இருக்க வேண்டியது. ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு சஹாபி நோன்பு வச்சிருந்தாங்க. நோன்பு வச்சிருக்கும் போது மனைவி மக்கள்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கும். மார்க்க சட்டம் அனுமதி முதல் வந்த காலம் அல்லவா, படித்து கொடுத்த காலம் அவங்களுக்கு தெரியாது. மனைவிட்டு தவறாக நடந்துட்டு, அதாவது தவறான உறவு பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வர்றாங்க. அந்த சஹாபி ஓடி வந்து, யார் சொல்லுங்களா, நான் இந்த மாதிரி நோவை வீணாக்கிட்டேன், நான் வீணா போயிட்டேனே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு அடிமை இருந்தால் உரிமை விட்டுருப்பா அந்த காலத்தில் என்கிட்ட அப்படிலாம் இல்லை, யாரை சொல்லலாம். 60 நோம்பு வை, அதுக்கு பாரமானாங்க. இந்த 30 நோம்புல இந்த பாடா பிரச்சனை, இந்த 60 நோம்பு தொடர்ந்து வைப்பேன் அப்படின்ட்டாங்க. அப்போ 60 நோம்பு வைக்க முடியாதா? அப்படின்னா 60 ஏழைகளுக்காவது சாப்பாடு கொடுப்பா அப்படின்னாங்க சொல்லலாம். 60 ஏழைக்கு கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லையா சொல்லலாம். அப்படி உட்காரு அப்படின்ட்டாங்க. அந்த சஹாபி அப்படி உட்காந்துருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வுக்கு ஜக்காத்துடைய பொருளாக பேரித்தம்பழம் கூட நிறைய கொண்டு வந்து வச்சாங்க. ரசூலுல்லாஹ் குடும்பத்தார்கள் ஜக்காத்துடைய பொருளை சாப்பிடக்கூடாது, ஹராமாச்சு. அப்போ இந்த சஹாபி தான் உட்காந்துருக்கிறாள், ஃபிதியா கொடுக்கணுமே நோம்பு வீணாக்கிறதுக்கு. அப்போ சொன்னாங்க, இந்த ஒரு கூடையை தூக்கிட்டு போய் மதீனாவில் இருக்கிற ஏழைகள் யாராவது தான் கொண்டு கொடுத்துரு அப்படின்னாங்க. கொண்டு கொடுத்துரு, அதுக்கு பகரமாயிடும். அந்த பேரிச்சம்பழம் கூடையை வாங்கிட்டு அவர் சொன்னார் ரசூலுல்லாஹ்ட்ட, யாரை சொல்லலாம், இந்த மதீனாவில் என்னை விட வேற யாரும் ஏழை இருக்காண்டார். போய் கொண்ட கொடுன்னு சொன்னா மதீனாவில் என்னை விட வேற யாருமே ஏழை கிடையாது, நான் போய் கொடுக்குறதாண்டா. அப்ப நீனே வச்சு தின்னு விட்டாங்க. இந்த செய்தி இருக்குத, இந்த செய்தி அந்த சஹாபிக்குண்டான அந்த நேரத்தில் உள்ள சட்டங்கள். ஆனால் இப்போ ஃபத்வா என்ன, இது அல்ல ஒரு கூட பேரிச்சம்பழம் வாங்கி கொடுத்தா வேலை முடிச்சுன்னு. இப்போ 60 நோம்பு தான் வைக்கணும், இல்லைன்னா 60 மிஸ்கின் ஏழை தான் சாப்பாடு. ஆனால் நோம்பு விஷயத்துக்கு பகல் நேரத்தில் மிக கவனமாக இருக்கு, மிக கவனமாக இருக்கு. சாப்பிட்றது, குடிக்கிறது, மனைவி மக்களோட இருக்கிற விஷயங்கள்ல ரொம்ப கவனம் பகல் நேரங்களில் இருக்கு. இந்த 1 மாத காலங்கள் மிக பத்தியமாக இருக்கு. இப்போ பார்த்தோன்னு சொன்னால் ஹஜ்ஜுடைய காலத்தில் பிற 8 பிற 13 12 நாள் அசரோட ஹஜ்ஜுடைய இது முடிஞ்சு வரும். அனைவரது ஷாய் மதுவில் 13 நாள் அசரோட முடியும். இந்த 5 நாள் தான் மொத்தம்.
இந்த 5 நாள்ல எஹ்ராமுடைய இதுல இருக்கிறாங்க. எஹ்ராம் 10ஆம் நாள் கடத்திடுவாங்க. 11ஆம் நாள் 12ஆம் நாளும் கல்லெறி ராமன் இருக்கிறதுனாலையும் அவங்க என்ன செய்யணும், மனைவி மக்களோட உறவு கொள்ள முடியாது. இந்த 5 நாள் மட்டும் அவங்க குடும்பத்தோட வந்திருந்தா அந்த ஹஜ்ஜுடைய காலத்தை என்ன செய்யணும், மிக கவனமா இருக்க சொல்லி அவங்களுக்கு உஷார்படுத்தணும். இதுலயும் தவறு செஞ்சுட்டாங்க என்ன ஆகும், பெரிய பிரச்சனைகள் வந்துடும். ஏன்னு கேட்டா ஷைத்தானுக்கு பிடிக்காத வேலை என்ன தெரியுங்களா, நம்மளுக்கு கெடுக்கிற வேலை. நம்ம அமல் செஞ்சா அவனுக்கு பிடிக்காது. நல்ல மல்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவன் தான் முதல் எதிரி, விரோதி. அதனால அவன் தான் முதல் வேலை கெடுக்கிற வேலையை பார்ப்பான். அதனால் நம்ம நோம்பாளியாகவோ தொழுகையாளிகளாகவோ குரான் ஓதுறவனாகவோ திக்ரு செய்கிறாளாகவோ நல்ல மலை செய்கிற ஆளாகவும் இருந்தால் இவனை எப்படா கவுத்து விட்டு போகலாம் நம்மளுக்கு நோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எங்கேயாவது தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்கலாம். அதனால் நாம் என்ன செய்யணும், மிக கவனமாகவும் உஷாராகவும் நல்ல மலை செய்கிறதுக்கு உஷாராக இருக்கணும். அதோடு இல்லாமல் இது இபாதாத் சம்மந்தப்பட்டது. முஆமலாத் சம்மந்தப்பட்டது என்னன்னு சொன்னால், நம்ம மனைவி மக்கள்கிட்ட மிக கவனமாக அன்போடு நடக்கணும். மனைவி